ஹலோ மக்களே, விஷால் இசை செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம விஷாலும் சுபத்ராவை எதிர்த்து இசையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சுபத்ராவும் இசைக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கி வச்சுருக்காங்க. அதை நினச்சி நம்ம சுபத்ரா கொஞ்சம் பயந்துட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இசை சுபத்ரா கிட்ட இருக்க சத்தியத்தை மீற மாட்டாங்கன்னே சொல்லலாம். சுபத்ரா எதுக்கு தான் நம்ம இசைக்கிட்ட மட்டும் இந்த ஜாதகத்தை பார்க்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம ராகவ் ஸ்ரீஜாக்கு ஜாதகம் பார்க்காமலே அந்த திருமணத்தை நடத்திட்டு இசைக்கிட்ட மட்டும் இப்படி ஒரு செயலை செய்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சுபத்ராவும் இசை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொன்ன உடனே நம்ம விஷாலும் இசைக்கு ஆதரவாக இருக்காங்க. நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நான் இப்படி ஒரு செயலை செய்ய போகிறேன். இசைக்கு மட்டும் நீங்கள் இந்த வீட்டில் இடம் கொடுக்கலன்னு வச்சிங்களேன், நானும் இசை கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம சுபத்ரா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாட்டியும் இசைக்கு ஏன் தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னு புரிய மாட்டேங்குது. வீட்டில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுபத்ராவும் ஒரு கட்டத்தில் விட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம விஷாலுக்கு இப்போதான் நிம்மதியாச்சு. வா இசைன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ரீஜா பயங்கரமாக அதிர்ச்சியாகி சுபத்ரா கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்களாத்த, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே மீறி இசையை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம சுபத்ராவும் நம்ம பையனா இது, நம்ம என்ன சொன்னாலுமே எப்போவுமே ஆதரவாக இருக்கக்கூடிய நம்ம விஷால் எதுக்காக இசையை மறுபடியும் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டான், அந்த அளவுக்கு இசை அவனை மயக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுபத்ரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இசையும் விஷால் கிட்ட விஷால், நீ இன்னைக்கு எனக்கு ஆதரவாக பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தா இனி பெரிய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது நம்ம விஷாலும், என்ன பேசுகிற இசை, உனக்கு இந்த ஸ்ரீஜா பற்றின எல்லா உண்மையும் தெரியல. இப்போ தான் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. நம்மளோட கோலே இனி ராகவையும் உன்னோட தங்கச்சியும் சேர்த்து வைக்கிறது தான் அப்படி சொல்லும்போது நம்ம இசையும் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஷாலும் இப்படி பல வேலைகளை வச்சுட்டு நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருந்துன்னு வச்சுக்கியா, ஸ்ரீஜா அவளோட வேலைகளை ஈஸியாக செய்திருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷால் சொல்கிறாங்க. நம்ம சுபத்ராவும் ரொம்பவே கலங்கி போய் நிற்கும் போது அந்த இடத்துல விஷாலோட அப்பாவும் வராங்க. நம்ம சுபத்ராவும் அவங்கள்ட்ட, நான் பயந்த மாதிரி எல்லாமே நடந்து போச்சு. இப்போ தான் நான் விஷால் இசையோட ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கு பொருத்தமே இல்லை. அந்த ஜாதகப்படி 2 வருஷம் இவங்க சேர்ந்தே இருக்கக்கூடாது. அதனால தான் நான் இசையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பேன். அது புரியாமல் மறுபடியும் விஷால் நான் பேசுகிறத கேட்காம இசையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். இனி இந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இனி விஷாலோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதை நினச்சிதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படி சொல்லும்போது, நீ இப்போ கவலைப்பட்டு இருக்க சுபத்ரா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. சுபத்ராவும் இதை தெரிஞ்சுதான் அன்னைக்கு கோவிலில் கூட்டிகிட்டே போய் இசைக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினேன். இந்த மாதிரி ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கு, அதனால நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட சொல்லும்போது, இசையும் எனக்கு சத்தியம் பண்ணி தந்துட்டா. ஆனால் எனக்கு தான் ரொம்பவே பயமாக இருக்கு. இன்னைக்கு இந்த விஷால் இசைக்கு ஆதரவாக எவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபத்ரா சொல்லும்போது, என்ன சுபத்ரா இப்படி ஒரு வேலையை செய்து வச்சிருக்க, நீ இசைக்கிட்ட வாங்கக்கூடிய சத்தியம் சரியானதா, இதெல்லாம் நல்லதே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட சுபத்ராவும் வேற வழியே இல்லை, எனக்கு தான் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவும் போல அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம இசைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. விஷால் நம்மளை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நம்மளை எதிர்த்து இனி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவும் இனி இந்த இசை வீட்டுக்குள்ளே வந்துட்டா இனி இவளை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது இன்னொரு செயலை செய்து அதன் மூலமாக இந்த இசையோட ஜாதகத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம இசைக்கு ஸ்ரீஜாவோட எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸ்ரீஜா எப்படி இருந்தாலுமே நம்மளை ஏதாவது போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பார்ப்பா, அதனால் அதை சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம இசையோட இந்த வாட்டி விஷாலும் சேர்ந்து 2 பேருமா ஸ்ரீஜாவுக்கு சரியாக ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.